ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய சரிங்கய்யா. உபபாண்டவம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு புதுச்சேரி புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வன் மு ஜெயசூர்யா அவர்களை எஸ்ராவினுடைய உபபாண்டவம் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எஸ்ராவுடைய உபபாண்டவம் என்ற நாவல் குறித்தான உரைக்கு செல்கின்றேன். உபபாண்டவம் என்ற இந்த புதினம் என்பது மிக முக்கியமான ஒரு நூலாக பார்க்கப்பட வேண்டியது. காரணம், எஸ்ராவுடைய முதல் நாவல் உபபாண்டவம். அவர் எழுதிய நாவல்களினுடைய பட்டியல்ல முதல் நாவல் என்பது உபபாண்டவம் தான். அதுவும் இல்லாம இந்த உபபாண்டம் என்பது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் ஒரு நீண்ட நிலைத்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மகாபாரதம் மீதான அந்த கதையை மையப்படுத்திய ஒரு புனைக்கதை நாவல் தான் உபபாண்டவம். அதாவது மகாபாரதத்தினுடைய கதை, அதாவது மகாபாரதத்தை மீள்வாசிப்பு மறுவாசிப்பு செய்கின்ற ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு தன்மை என்பது இந்த நாவலுக்கு உண்டு. காரணம், மகாபாரதம் தொடங்குவதற்கு முன்பு நடந்த சில நிகழ்வுகள், மகாபாரதத்தினுடைய நிகழ்ச்சி, அதாவது தொடர் நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய கிளை கதைகள், அது மட்டும் இல்லாத சிறு சிறு நிகழ்வுகள், மகாபாரதத்தினுடைய இறுதியில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் என அனைத்தையும் தன்னுடைய அதாவது புனைக்கதை நாவலாக பார்க்கப்படுகின்ற உபபாண்டவம் என்ற நூல்ல எஸ் ராமகிருஷ்ணன் மிக செறிவா தன்னுடைய அந்த கதை பின்னல் அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு நாவல் என்ற ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார். இடையில் ஒரு கதை தொடர்ச்சிகள் நமக்கு கிடைக்காவிட்டாலுமே கூட நமக்கு ஒட்டுமொத்த மகாபாரதம் மீதான ஒரு மறுவாசிப்பிற்கு ஒரு உகந்த ஒரு நாவலாக நாம் உபபாண்டவத்தை பார்க்கலாம். அவ்வகையில் எஸ் ராமகிருஷ்ணனுடைய பல்வேறு அவர் சிறுகதை நாவல் என்று அவர் எழுதிய அந்த பல்வேறு நூல் பட்டியல்கள்ல நாவல் என்ற தன்மையில் முதல் நாவலா பார்க்கப்படுகின்ற உபபாண்டவம் என்பது ஒரு மிக முக்கியமான நாவலா நம்ம பார்க்கணும். குறிப்பா இவர் இதில் 3 முன்னுரைகளை பதிவு செய்திருக்கிறார். அதாவது உபபாண்டவம் என்ற இந்த நூலானது இதுவரை 3 பதிப்புகள் கண்டிருக்கிறது. முதல் பதிப்பானது 2000ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. முதல் பதிப்பினுடைய முன்னுரை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆசிரியருடைய முன்னுரை என்பது அந்த நாவல் எவ்வாறு எழுதப்பட்டது, அதற்கான காரணம், அவர் எழுதும் பொழுது அவர் பெற்ற அனுபவங்களை அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு இடமாக பார்க்க வேண்டியது முன்னுரை. அவ்வகையில் இன்றைய தினம் உபபாண்டவம் என்பது மகாபாரத கதையை சார்ந்ததாக இருப்பதால் அவர் இந்த உபபாண்டவத்தை எழுதுவதற்கான காரணம், அதில் அவர் பெற்ற அனுபவம், அதில் இருக்கின்ற ஒரு கதை மாந்தர்களுக்கான ஒரு அறிமுகத்தை மட்டும் இன்றைய தினம் விளக்கமாக பார்த்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஏனெனில் ஒரு நூல் குறித்தான உரை என்பது நூலினுடைய கதையை திரட்டி கொடுத்து விட்டால் நூல் வாசிப்பை தூண்டு விதமாக இருக்காது. நூலினுடைய சாரத்தை மட்டும் நமக்கு வழங்கி நூல் வாசிப்பை தூண்டுகின்ற வகையில் ஒரு உரையானது அமைந்தால்தான் நூல்களை வாங்கி மாணவர்களும் சரி சக ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் வாசிப்பார்கள் என்ற நூல் அறிமுகம் சார்ந்த ஒரு புரிதலை மனதில் கொண்டு இன்றைய தினம் நூல் முன்னுரைகளை விளக்கி அதில் அவர் பெற்ற அனுபவங்களை பற்றி நான் பகிர்ந்து கொண்டு கதை மாந்தர்களுடைய அந்த தன்மைகளை விளக்கி இன்றைய உரையை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அவ்வகையில் உபபாண்டவம் என்ற இந்த நாவலை எஸ்ரா அவர்கள் எழுதுவது ஒரு மிக சிறந்த ஒரு கதையை பின்புலமாக கொண்டது. எவ்வாறு அவர் தன்னுடைய முன்னுரைகளை பதிவு செய்திருப்பார் என்று பார்த்தால், அவர் குழந்தை பருவம், அதாவது ஒரு பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரிகள் மற்றும் தன்னுடைய தாயோடு இணைந்து வயக்காட்டிற்கு சென்றிருப்பார். அவ்வாறு சென்றவர் திரும்பி வருகையில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கும். அந்த மழையில் நனைந்தபடியாக இவர் மழை கொட்டும். அந்த கொட்டுகின்ற மலையிலேயே இடி ஓசைகள் கேட்கின்ற பொழுது தங்களை அறியாமலேயே தன்னுடைய சகோதரிகளும் சரி தன்னுடைய தாயும் சரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10 என்று பதிவு செய்து கொண்டே அவர்கள் ஓடுவார்கள். மரத்தின் அடியில் நிற்பார்கள். திரும்பவும் இடி இடிக்கும். திரும்பவும் பயந்து கொண்டு வீட்டை நோக்கி ஓடுவார்கள். அவ்வாறு ஓடுகின்ற பொழுது இவரும் ஒரு கட்டத்தில் கட்டாயமாக அதை சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுகிறார். இவரும் அர்ஜுனன் பேர் 10 என்று சொல்லிக்கொண்டே ஓடுகிறார். வீட்டை அடைந்து வீட்டில் அனைவருமாக உடையை மாற்றி அமர்கின்ற பொழுது
காற்று வீசுகிறது. இவருடைய மனதில் இந்த ஒரு வசனத்தை ஏன் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று முதலாக அர்ஜுனன் என்ற அந்த பெயர் என்பது இவருடைய மனதில் வந்து பதிகிறது. அதற்கு பிறகு அர்ஜுனன் மீதான தேடல் என்பது மகாபாரதத்தை அறிந்து கொள்ள அவரை ஊக்கப்படுத்துகின்றது. அவ்வாறு இருக்கையில் அவர் மகாபாரதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கின்ற பொழுது, அங்கே பக்கத்து ஊரில் நம்முடைய பண்பாட்டில் பெரியவர்கள் யாரேனும் இறந்து விட்டால், பெரியவர்கள் மட்டுமின்றி பொதுவாக இறப்பு ஏதேனும் நிகழ்ந்தால், இறப்பு சடங்குகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு வீடுகளிலேயே அந்த மகாபாரத கதைகளை நிகழ்த்து கலைகளாகவும் அல்லது உரைப்பொழிவுகளாகவும் வழங்குகின்ற தன்மை என்பது இன்றைய தினமும் இருந்து வருகிறது. அதை அவ்வாறு நிகழ்த்தினால்தான் இறந்தவர்களுடைய ஆன்மா என்பது சொர்க்கத்தை அடையும் என்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வகையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால், பக்கத்து தெருவில் ஒரு இறப்பு நடந்த ஒரு வீட்டினுடைய திண்ணையில் மகாபாரத கதையானது சொல்லப்படுகிறது என்ற செய்தியை அறிந்து இவர் அங்கு சென்று கேட்பார். அவருக்கு அனைத்தும் ஒரு பாடலாக அவருடைய செவிகளிலே கேட்கும். பெரிதாக பொருள் புரியாது. ஆனால் அதனை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக தூண்டப்படும். பிறகு அதை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு நண்பன் மூலமாக நம்முடைய அந்த ஊர் சாவடியிலே இருக்கின்ற கோவில், அதாவது பண்டாரம், அந்த கோவிலினுடைய அந்த பெட்டி, மரப்பெட்டியை பாதுகாக்கின்ற அந்த பண்டாரத்திடம் நீங்கள் கேட்டால் ஒரு மகாபாரத புத்தகம் இருக்கிறது, அதை வழங்குவார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிற்பாடு எஸ்ரா அவர்களும் பண்டாரத்திடம் ஒவ்வொரு முறையும் அந்த விழா காலங்களில் மரப்பெட்டி திறக்கப்படும். அதில் இருக்கின்ற அந்த அஸ்திரங்கள், அதாவது அணிகலன்கள், மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த விட்டு மீண்டும் அதே பெட்டியில் வைத்து மூடிவிடுவார்கள். தொடர்ந்து பார்க்கிறார். ஒரு நாள் இந்த கோடை காலத்திலே கஞ்சி காசுகின்ற ஒரு விழா நடக்கிறது. அப்பொழுது அவரிடம் சென்று கேட்கிறார். அவரும் மனம் தயங்காமல் எடுத்து அந்த நூலை வழங்கி வாசித்துக்கொள் என்று கொடுக்கிறார். அதை வாசித்த பிற்பாடு 400 பக்கங்கள் கொண்ட அந்த நூலை, அதாவது மகாபாரதத்தினுடைய முழு வடிவத்திற்கான கதை சுருக்கம். ஆனால் இவர் என்ன எண்ணி விடுகிறார், இதுதான் ஒட்டுமொத்த மகாபாரதம் என்று அறிந்து கொண்டு நான் மகாபாரதத்தை வாசித்து விட்டேன் என்று அதனை ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். அதனை கேட்ட பிற்பாடு அனைவரும் வியக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய அதாவது அந்த நுழைவாயிற் காப்பாளர், வாயிற்காவலர், அதாவது வாட்ச்மேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காவலர் என்ன சொல்கிறார் என்றால், அது முழு வடிவம் கிடையாது கண்ணா, அது வந்து 14,000, அதாவது 1,00,000 பக்கங்கள் கொண்டதுதான், அதாவது மூலப்பிரதி மகாபாரதம். நீ படிச்சது 400 பக்கம் தான், அது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அவருடைய அறிவுக்கு உணர்த்தி செல்வார். அதற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் அதன் மீதான ஒரு தேடல் என்பது அதிகரிக்கும். அவ்வாறு இருக்கையில் மகாபாரதா பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகம் கும்பகோணத்தில் இருக்கிறது. அதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் என்பவர் பதிப்பித்த 14,000 பக்கங்கள் கொண்ட மகாபாரத அந்த நூல் பிரதி என்பது இருக்கிறது. அதை வாங்கி வாசித்தால் உங்களுக்கு தெளிந்த ஒரு அறிவு கிட்டும் என்று ஒரு செய்தியானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் தேடி திரிகிறார். அதை வாங்கி வாசிக்கவும் பழகுகிறார். இந்த தருணத்தில் இவர் என்ன எண்ணுகிறார் என்றால், ஒரு பிரதியை வாசிப்பதை காட்டிலும், பிரதி கொடுக்கின்ற அனுபவத்தை காட்டிலும் நிகழ்த்து கலைகளின் வாயிலாக பெறுகின்ற அனுபவம் ஒரு கூடுதல் புரிதலை கொடுக்கும் என்று எண்ணி இவர் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவன், அதாவது திருப்பத்தூரில் இருக்கின்ற ஜவ்வாது மலை பகுதிகளில் இன்றைய தினத்திலும் மகாபாரத கதைகள் என்பது நம்ம நாடகத்தை பார்ப்போம், வடக்கத்திய பாணி, தெற்கத்திய பாணி, நடுபாணின்னு சொல்லிட்டு அந்த மகாபாரதத்தினுடைய அந்த நிகழ்த்து கலைகள்ல அந்த தோற்றம், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய நிகழ்த்து கலை தன்மைகளை வைத்து 3 பாணிகளாக பிரிப்பார்கள். அதில் பாத்தீங்கன்னா நாங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல ஜவ்வாது மலையில இன்றைய தினத்திலும், ஜவ்வாது மலை, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் வந்து இன்றைய தினத்திலும் பாரம்பரியமா நிகழ்த்துக்களை நிகழ்த்துகின்ற, அதாவது மகாபாரதம் சார்ந்த நிகழ்த்துக்கலையை, ஏதோ தெருக்கூத்துக்களை நிகழ்த்துகின்ற மக்கள் வாழ்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில இந்த வடார்காடு மாவட்டத்தை நோக்கி தான் எஸ்ட்ரா வந்து தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வந்து 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 அந்த தெருக்கூத்துகளை பார்க்கிறார். பார்த்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார், இந்த தெருக்கூத்துகள் என்பது வாழ்வியலோடு தொடர்புடையது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு அப்போ மகாபாரதம் பத்தி இங்க இவ்வளவு சிறப்பா நிகழ்த்து கலைகள், தெருக்கூத்துக்களை நிகழ்த்துறாங்கன்னா, இந்த மகாபாரதம் குறிப்பா நடைபெற்ற, அதாவது இந்தியாவினுடைய மையம் சார்ந்த, இந்தியாவினுடைய டெல்லி அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இதுல பெரும்பான்மையான அந்த கதைகள் வந்து நிகழ்த்தப்பட்டதா நம்ம அந்த பிரதியை படிக்கின்ற பொழுது, அந்த இதிகாசத்தை படிக்கின்ற பொழுது நாம் உணர்வோம். அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம், குருச்சேத்திரம், துவாரகை என அந்த வட மாநிலங்கள் சார்ந்ததாகத்தான் அந்த பெயர்கள் எல்லாம் இருக்கும்.
இந்திரபிரதேசம் என்பது பாத்தீங்கன்னா இந்திரபிரஸ்தம் என்பது இன்றைய டெல்லி. அவ்வாறு இருக்கையில் இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த வட இந்தியாவை நோக்கி ஒரு பயணம் செல்கிறார். அங்கே சென்று அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வியல்ல எவ்வாறு மகாபாரத கதைகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற அந்த செய்தியெல்லாம் அவர் திரட்டுறார். சோ அதோட சேர்த்து எழுத்து வடிவத்தை படித்துவிட்டு அதாவது நாடகத்தினுடைய நிகழ்த்து கலைகளை பார்த்து அதனை ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்த பிற்பாடு பாடல்களாகவும் நம்முடைய மகாபாரத கதைகள் இருக்கு. அதாவது வாய்வழி பாடல்கள் என்று சொல்லுகின்ற கதை பாடல்களாகவும் இருக்கு. அதையும் இவர் வந்து ஆய்வுக்கு தட் மீன்ஸ் அதையும் கேட்டு ஒரு புரிதலுக்கு வந்த பிற்பாடு என்ன பண்றாருன்னா வாய்மொழி கதைகளா இருக்கு. வாய்வழி பாடல்கள் வேற, கதை பாடல் வேற, கதைகள் வேற. வெறும் நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு கதைகள், ஒரு தொன்மங்கள் சார்ந்த கதைகள் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ எங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மழை பெய்யும் பொழுது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லணும்னா இடி மேல விழுந்துரும் அப்படின்னு ஒரு ஒரு கதைகள், சின்ன சின்ன கதைகள் மாதிரியாக வாய்வழி கதைகள் இருக்கும். அந்த கதைகளையும் இவர் கேட்கிறார். தொடர்ந்து இது குறித்தான ஒரு தகவல்களை எல்லாம் திரட்டிய பிற்பாடு இவர் தான் அப்பொழுதுதான் உப பாண்டவம், அதாவது அப்போ வெறுமனே பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்களையும் கௌரவர்களையும் மட்டும் மையமிட்டதல்ல மகாபாரதம். அதில் உப பாண்டவர்கள், அதாவது மற்ற கதாபாத்திரங்கள் சார்ந்ததாகவும் நம்ம இதை பார்க்கணும்னு ஒரு புரிதலுக்கு வந்து அதோடு சேர்த்து சில புனைவுகளையும் இணைத்து உப பாண்டவம் என்ற ஒரு நல்லதொரு நாவலை வழங்கினார். வழங்கிய பிற்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு கிடைக்குது இந்த நாவலுக்கு. அது பதிப்பு வெளியாகி, அதாவது பதிப்பித்து வெளியாகி அந்த முதல் பதிப்பு வந்த பிறகு 2 ஆண்டுகள்ல மொத்த பிரதிகளும் விற்று தீர்ந்து மறுபதிப்புக்கு செல்லும் பொழுது இவர் சற்று காலங்கள் எடுத்துக்கொள்கிறார். மறுபதிப்பிற்கு நூலை வழங்குவதற்கு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொண்ட பிற்பாடுதான் அந்த நாவலை வந்து இவர் பதிப்புக்கு கொடுக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கேரளா பகுதிகளுக்கு செல்றார். கேரளால போய் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுனன் தான் அழகும் வீரமும் பொருந்தியவனா நம்ம இந்த இதிகாசத்துல பார்ப்போம். ஆனா கேரளாவுல பீமன் வந்து அழகும் ஆற்றலும் படைத்தவன் என்ற ஒரு செய்தி என்பது அந்த கதைகள்ல, அந்த மக்களுடைய வாய்வழி வழக்காறுகள்ல இருக்கிற ஒரு செய்தியை அறிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு டெல்லி, அதாவது இந்திரபிரஸ்தம் என்று சொல்லப்படுகின்ற டெல்லிக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் கங்கையில வந்து குளிச்சுட்டு எழுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் கங்கை நதியில குளிச்சுட்டு எழுறாரு. அப்ப அந்த அப்படியே டெல்லியை நோக்கி அவர் வந்து அந்த பனி, அதாவது ஜனவரி மாதங்கள்ல பனி மூட்டமா இருக்கிற அந்த நேரத்துல அங்க படை வீரர்கள் அணிவகுப்பு செய்யறாங்க. குதிரைகள் எல்லாம் அங்க கட்டப்பட்டிருக்கு. இந்த காட்சி அந்த பனி மூட்டத்தில் இவருக்கு எப்படி தெரியுது அவருடைய மனசுலன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து அதுல வராங்க அப்படின்ற ஒரு ஒரு காட்சியை வந்து அவர் வந்து நினைத்து பார்க்கிற ஒரு தன்மையில தான் அந்த முன்னுரையில வந்து பதிவு செய்திருப்பார். ஏன்னா ஒரு எழுத்தாளன் என்பவன் அவன் உணர்கின்ற விடயங்களைத்தான் இலக்கிய பிரதிகள்ல வந்து படைப்புகளா வழங்குவான் என்பது நாம் அறிந்த விடயம்தான். அவ்வகையில் ஒரு எழுத்து, அதாவது உபபாண்டவம் என்ற ஒரு நாவலை எழுதுவதற்கு எந்த அளவுக்கு அவர் சிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி கலாய்வு மேற்கொண்டு தன்னுடைய ஒரு நாவலை வழங்கி இருக்கிறார் என்பது ஒரு மிகவும் வியப்பிற்குரிய ஒரு விடயம். ஒரு புனைக்கதை என்பது வெறுமனே நிகழ்வுகளை கட்டமைக்கின்ற ஒரு கதை பின்னல்கள் கொண்ட ஒரு தன்மையில தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து நிஜமாகவே கலாய்வு மேற்கொண்டு நிஜமா நடந்த அதாவது நம்ம இதிகாசங்கள்ல காட்டப்பட்ட நிகழ்வுகள் மீதான ஒரு மறு வாசிப்பை வழங்குகின்ற தன்மையில இந்த நாவல் அவர் எழுதுறதுக்கு அவர் மேற்கொண்ட கலாய்வுகளும் அவர் திரட்டிய தரவுகளும் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. சோ அந்த வகையில இவருடைய முதல் பதிப்புல இருக்கிற விடயங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு பண்ணுது. அவருடைய 2ஆம் பதிப்புல சில முக்கியமான செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதே சமயம் இந்த அதன் நூல் வெளியிடுவதற்கு முக்கியமாக உதவிய நண்பர்களுக்கு நன்றி சொல்றாரு. அவருடைய கடைசி, அதாவது இப்ப இருக்கிற இந்த 3ஆவது பதிப்பினுடைய அட்டைப்படம் தான் இது. இந்த அட்டைப்படம் கொண்ட இந்த 3ஆவது பதிப்பினுடைய வெளியீடா வந்திருக்கக்கூடிய நூல்ல 3ஆவது முன்னுரை வழங்கப்பட்டிருக்கிறதாவது இந்த நூலுக்கான முன்னுரை. சோ அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் நாவல் தான் உபபாண்டவன் சொல்லிட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய கதை தான் மகாபாரதம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய இந்திய நிலம் சார்ந்த கதையும், அதுல இருக்கக்கூடிய பிற மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் உள்ளடக்கியதுதான் மகாபாரதம்னு சொல்லிட்டு, இந்தியாவினுடைய தொடக்கம் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற அத்துணை மனிதர்களும் இந்த இதிகாசத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வியல்ல நிலைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்லி அவ்வளவு முக்கியமானதா பார்க்கப்படுகின்ற இந்த மகாபாரதம் மீதான ஒரு மறு வாசிப்பிற்கு இந்த நாவல் பயன்படும் என்ற ஒரு தன்னுடைய மன கருத்தையும் அவர் தெரிவித்து
தற்பொழுது ஆங்கிலத்துல வந்து இந்த நூலானது வெளியிட இருக்கின்ற ஒரு செய்தியும் அவர் சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த செய்தி 3வது பதிப்புல வெளிவந்திருக்கு. இந்த குறிப்பா உபபாண்டவம் என்ற நூல் வந்து எப்படி வந்து அது எழுதப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலுக்கு இந்த செய்திகள் வந்து பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கதை மாந்தர்கள் பற்றிய ஒரு விளக்கம் சொல்லி அதற்கான ஒரு தொடக்க கதையை மட்டும் நான் சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். பாத்தீங்கன்னா இது மகாபாரதம் கதை நாம் அறிந்ததுதான். இதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தனு மகாராஜா என்ற ஒரு அரசனை மையமிட்டதாகத்தான் கதையினுடைய தொடக்கம் வந்து அதாவது இந்த இதிகாசத்தினுடைய தொடக்கம் இருக்கும். சாந்தனு மகாராஜாவினுடைய மனைவி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கா தேவின்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல சாந்தனு மகாராஜாவிடம் இருந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். யாருக்குன்னா சாந்தனுவுக்கும் கங்காவுக்கும் பிறந்த ஒரு மகன் தான் பீஷ்மர். சோ இவர் வந்து பிதாமகர்னு சொல்லுவாங்க. சோ அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு அடுத்தது சாந்தனு மகாராஜா தன்னுடைய மகன் பீஷ்மரை பாத்துக்கிறதுக்கும் சரி, தனக்கு அடுத்த கட்ட வாரிசுகள் வேணும்ன்றதுக்காகவும் சத்தியவதி என்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல நான் கதை மாந்தர்களை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு கதையினுடைய அந்த கதாபாத்திரங்களுக்கான அந்த பிணைப்பை பத்தி நான் பேசுறேன். அப்போ சாந்தனு மகாராஜனுடைய 2வது மனைவி சத்தியவதி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்ராங்கடா, விசித்திர வீரியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த விசித்திர வீரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மனைவிகள் இருக்காங்க. யாருன்னா அம்பிகா, அம்பாலிகா அப்படின்னு 2 மனைவிகள். யாருக்கு? விசித்திர வீரியனுக்கு. அதே சமயம் விசித்திர வீரியனுடைய அம்மாவாகிய சத்தியவதிக்கு மற்றொரு மகன், அதாவது தன்னுடைய கணவனுடன் பிறக்காமல் இறைவனுடைய அம்சமாக, அதாவது இறைவனிடம் வேண்ட பிறந்த மகனாக வியாசர் என்ற ஒரு மகன் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இப்படி இருக்கிற பட்சத்துல அம்பிகாவும் அம்பாலிகாவும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க இப்ப அம்பிகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரன் என்ற ஒரு மகனும், அம்பாலிகாவுக்கு பாண்டு என்ற ஒரு மகனும் வந்து பிறக்கிறாங்க. பிறந்த பிற்பாடு இப்ப திருதராஷ்டிரனுடைய மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தாரி. காந்தாரிக்கு தான் 99 மகன்கள், அதாவது கௌரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற 100 பேர். அதுல 99 ஆண் மகன்கள், ஒரு பெண் மகள் என்று 100 குழந்தைகள் இருக்கு காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும். அம்பாலிகாவினுடைய மகனாகிய பாண்டுவுக்கு குந்தி, மாத்ரி, அதாவது மைத்ரின்னு சொல்லுவாங்க, மாத்ரின்னு சொல்லுவாங்க. குந்தி அந்த மாத்ரிக்கு என்று 2 மனைவிகள் இருக்காங்க பாண்டுவுக்கு. குந்திக்கு வந்து யுதிஷ்டிரன் என்ற ஒரு மகனும், பீமன், அர்ஜுனன் என்று 3 மகன்கள் வந்து இருக்காங்க. அதே போல மைத்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நகுலன், சகாதேவன் என்று 2 மகன்கள் வந்து இருக்காங்க. சோ இந்த கட்டத்துல எப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குந்திக்கு வந்து சூரியனுடைய இது இந்த கதை மாந்தர்கள் தெரியும், அந்த பிணைப்புக்காக நான் சொல்றேன். குந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய அம்சமா வந்து சூரியனிடம் வேண்ட கர்ணன் என்ற ஒரு மகன் வந்து பிறந்திருப்பான். சோ இந்த இவ்வாறாக கதை மாந்தர்கள் இருக்க, இந்த கதை மாந்தர்களுடைய மன உணர்வுகளையும் சரி, ஒவ்வொரு கதை பாத்திரங்களினுடைய உள செயல்பாடுகள், இப்ப என்னுடைய துறை வந்து பாத்தீங்கன்னா உள பகுப்பாய்வு தான், முனைவர் பட்ட ஆய்வு. அது அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய மனநிலையையும் அவருடைய செயல்பாடுகளின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது ஒவ்வொரு படைப்புகள் மீதும் நாம் படிக்கின்ற பொழுதே நமக்கு இயல்பாகவே கோட்பாடு அறிந்திருந்தால் புரியும். அவ்வகையில் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு கதை பாத்திரமும் ஒவ்வொரு விதமான விடயங்களையும் நமக்கு வழங்குகின்ற வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கு. சோ அதன் அடிப்படையில இதுல கதை மாந்தர்களுடைய மனநிலை சார்ந்த செய்திகளும் உணர்வு சார்ந்த விடயங்களும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரும்பான்மையா நம்ம ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது. இப்ப நம்ம கதை பின்னலுக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சாந்தனு மகாராஜா சத்தியவதியை மனம் முடிக்கின்ற பொழுது சத்தியவதி ஒரு வாக்குறுதி கேட்கிறாங்க. ஏன் யார்கிட்ட கேட்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முகம் சரியா தெரியல, நான் மின்விளக்க போட்டுடலாம்னு நினைக்கிறேங்க சார். ஓகே. சோ இந்த சத்தியவதி கிட்ட வந்து பீஷ்மர் போய் கேட்கின்ற பொழுது, என்னுடைய தந்தை உங்கள் ஜெயசூர்யா இந்த நிறைவுக்கு வரலாம். 20 நிமிடம் சரிங்க. நிறைவு. சரிங்க. நிறைவா அந்த ஒரு செய்தியை மட்டும் ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களா? சரி பேசு. ஓகே.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை தொடர்ச்சியில வந்து இந்த முதல் கட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த கதை மாந்தர்கள் வந்து எப்படி பிணைஞ்சு வராங்கன்றது நம்ம வந்து நான் விளக்கணும்னு நினைச்சேன். ஓகே, நான் இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சத்தியவதியிடம் பீஷ்மர் வந்து போய் கேட்பாரு, என்னுடைய தந்தையை திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது, நான் வந்து உங்க தந்தையை திருமணம் செய்துக்கிறேன், ஆனா நீ வந்து நாட்டை ஆட்சி பண்ணக்கூடாது, எனக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் தான் நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கேட்கிறாங்க. அதை பீஷ்மர் வழங்குறாரு. அதனுடைய விளைவாக தான் பீஷ்மர் வந்து நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு காவலரா, அவர்களுக்கு துணை புரிகின்ற ஒரு காவலரா இருப்பாரு. சத்தியவதிக்கு பிறந்த விசித்திர வீரியனுடைய பிள்ளைகளாகிய திருதராஷ்டிரனும் பாண்டுவும் தான் அதுக்கு பிறகு நாட்டை வந்து ஆட்சி செய்வாங்க. சோ இவ்வாறாக அந்த கதையினுடைய தொடர்ச்சி என்பது நகரும். அதற்கு பிறகு விசித்திர வீரியன் அந்த பெண்களை மூவரையும் சுயம்பரத்திலும் தூக்கிட்டு வந்த செய்தியெல்லாம் நடக்கும். அப்பொழுது சாபம் பெறுவார். அந்த செய்தியெல்லாம் வந்து கதை மாந்தனுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு சுறுசுறுப்புடன் வந்து நாவலானது நகரும். எனவே இந்த நாவல் என்பது மகாபாரதத்தின் மீதான ஒரு மீள் வாசிப்பையும் மறுவாசிப்பையும் நமக்கு வழங்குகின்ற ஒரு தன்மையில் எஸ்ராவால் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வகையில் இன்றைய தினம் அவருடைய உபபாண்டவம் என்ற இந்த நூலானது எழுதப்பட்டதற்கு பின்னணியில் இருக்கின்ற விடயமும் இந்த நாவல் நமக்கு வழங்குகின்ற விடயங்கள் குறித்த ஒரு அடிப்படை புரிதலை மட்டும் வழங்கி நூல் வாசிப்பையை தூண்டி இவ்விடத்திலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு மிகச்சிறப்பான அந்த நூல் குறித்த உரை. ஏன்னா அது ஒரு மறுவாசிப்பு. அவர் சொல்லி ஆரம்பித்தது போல் நம்மிடையே நம்பிக்கைகள்ல கலந்து இருக்கக்கூடிய அந்த மகாபாரதம், அந்த மகாபாரதத்தினுடைய ஒரு நிலம், அது குறித்த தேடுதல் தான் எஸ்ராவினுடைய அந்த நாவல். மிக அழகாக அதற்கு ஒரு தொடக்கம் அமைத்து, உண்மையை சொல்லப்போனால் அவர் ஆய்வு கோணத்தில் இப்பொழுதுதான் பேசத் தொடங்கினா, நான் அதை நேரம் காரணமாக நிறைவு செய்வது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடியது என்றாலும் கூட மிக அழகாக இந்த ஆய்வு பார்வையை முன்வைத்து அவர் பேசும் பொழுது மிக அற்புதமாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய தனி மனநிலைகளை எஸ்ரா அதில் எவ்வாறு வித்தியாசப்படுத்தியிருப்பார் என்று அவர் கூற தொடங்கினார். ஜெயசூர்யா அவர்களுடைய உரை எப்பொழுதும் ஆய்வுபூர்வமாக இருக்கும். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த